நீங்கள் படம் பண்ணுங்க, இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலைன்னா நான் 6 மணியும் தொட மாட்டேன், பாட மாட்டேன்னு சொன்னாங்க. அங்கே யாரோ ப்ரொடியூசர் இருந்தாங்க, இவர் தான் சாட்சி. எனக்கு டக்குன்னு அடிச்சது, சொல்றது செய்கிற ஆள் அவர். என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் சொல்லலை சாமி, அந்த மூகாமிகா அந்த தாய் சொல்ல வைக்கிறான், நான் சொன்னேன், அவ்வளோதான், நீங்கள் போங்க. எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு. ஓ என்னையா இது? அதுக்கு போய் ஊட்டியில் போகிறேன், ஒரு பாஸ்கர் மார்னிங் வந்து அப்படியே வந்து காதில், ரஜினி நல்ல மழை இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, இந்த 2 நாள் மழை, மட்டன் குழம்பு இட்லி அப்படின்னு அந்த மாதிரி. எனக்கு 25 வாரம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நானே மென்டலி முடிவு பண்ணியிருந்தேன். நோ அப்படின்னு சொல்லி ஒரு 10 எக்ஸிபிட்டர்ஸ் 10 சென்டரில் வந்து நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட படம் சரியாக ஓலைனா கூட நாமளே பணம் கொடுத்து சில்வர் ஜூப்ளி ஓட்டிடலாம். என்ன சமாச்சாரம் சொல்லி போனால், இந்த மாதிரி ரஜினி உங்களுக்கு தெரியும், நம்ம பாவதார் அண்ணா வந்து அவர் மறைஞ்சிட்டாரு, இன்னொரு பாஸ்கர், இன்னொரு அமரன், கங்கேபரன் வந்து அப்படியே அவன் செட்டில் ஆகிட்டான், மியூசிக் பண்ணிட்டு டைரக்ட் பண்ணிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான். நான் பாஸ்கர் கொஞ்சம் செட்டில் பண்ணணும், நீங்கள் ஒரு படம் பண்ணணும் சொன்னாங்க. சரி சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்தேன். பஞ்சவநாச்சரம் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி ராஜாதி ராஜா படம் இது பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தா ஆர் சுந்தராஜ் ஒரு பெக்யூலர் டைரக்டர், பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு, பட் சீனெல்லாம் இருக்காது அவர்கிட்ட. அதே ஒரு வித்தியாசமாக இருந்தது. எனக்கு என்னடா இது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் பாஸ்கர் கம்ப்ளீட் படத்தை பற்றியே பேச மாட்டார், வேறு விஷயம் தான் அவர் பேசுவார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு. அது பஞ்சு சார் ஊரில் எல்லாம் ஏதோ சொந்த காரியமாக போயிருந்தாங்க. ராஜாசாமி கிட்ட பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டு, சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, படம் எப்படி வரும் தெரியாது, இந்த மாதிரி பாஸ்கர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரிச்சாரு. சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கல, எனக்கு தெரியாது. இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு, தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு, வாங்க 26 பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த ஒரு அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு, மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு,